ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சாம்பார் தான் செய்ய போகிறோம். 150 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். முருங்கைக்காய், முள்ளங்கி, தாளிக்கிறதுக்கு கடுகுளுந்து, வெந்தயம், கருவேப்பிலை, வரமிளகா, 2 தக்காளி, சின்ன வெங்காயம், பெருங்காயத்தூள், புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு, அப்புறம் நம்மளோட MS Fruit ப்ராடக்ட்ஸோட சாம்பார் பொடி. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? குக்கரில் துவரம்பருப்பு, 2 தக்காளி, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இங்கே வடை சட்டி வச்சு எண்ணெயை ஊற்றி நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே முள்ளங்கியை போட்டுக்கலாம். முள்ளங்கியோட ஒரு ரா ஸ்மெல் இருக்கும், அது போகட்டும். இதை வச்சு கொஞ்சம் வதக்கிக்கலாம். முருங்கைக்காவை போட்டுக்கலாம். அடுத்த சிம்மில் வச்சுக்கோங்க. MS Fruit ப்ராடக்ட்ஸோட சாம்பார் தூளை போட்டுக்கலாம். ஒரு வதக்கிட்டு காய் வேகிறதுக்கு வேண்டிய தண்ணியை ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி போட்ட உடனே எப்படி கலராக இருக்கு பார்த்தீங்களா? இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வேகட்டும் காயெல்லாம், அப்புறம் பார்க்கலாம். காய் முக்கால் வெந்துருச்சு. இப்போ அதை எடுத்து அப்படியே நான் இந்த பருப்போடு கொட்டிட்டேன். இப்போ சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். பருப்பும் காயும் எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும். புளி ஊற்றிட்டு பார்க்கலாம். காயெலாம் நல்லா வெந்துருச்சு. புளியை ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்ச புளியை அடுப்பை ஹையில் வச்சு நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். புளியோட வாசம் போன உடனே இறக்கிட்டு வைக்க வேண்டியதான். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். புளியோட பச்சை வாசனை போயிடுச்சு. கிண்ணத்தில் சாம்பாரை ஊற்றிட்டு இப்போ தாளிச்சிக்கலாம். நம்ம நெய் ஊற்றியாச்சு. நெய் இதான உடனே கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கிறேன். பொரிஞ்ச உடனே கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு வடித்து வச்சுருக்க கருவேப்பிலையும் வரமிளகாவையும் போட்டுடலாம். இப்போ பெருங்காயத்தூளையும் போட்டிடலாம். நம்ம சாம்பார் பொடியிலையும் பெருங்காயத்தூள் இருக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடும்போது சாம்பாரே மணமாக இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். வச்சு மணமான நம்ம சாம்பார் ரெடி. இந்த பொடி வேணும்னா MS Fruit ப்ராடக்ட்ஸில் ஆர்டர் பண்ணுங்கள். சுவையாக சாப்பிடுங்க. பாய்.